எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். நான் அதை உங்ககிட்ட கேட்கலாம் தான் வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? ஆமாம், நீங்கள் யார்? எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி வேணும்? என் வீட்டுக்காரரு ஹார்ட் பேஷண்ட். அவரோட இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ இடத்துல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் ஏதோ கியூவில் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. எப்போ எங்கள் பேர் முன்னாடி வருதோ அப்போதான் அவருக்கு ஹார்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு கூட தெரியல. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் எல்லாம் இல்லைங்க. அவரோட நிலைமை வேற ரொம்ப மோசமாக இருக்கு. உடனே அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்கிறது புரியுது மேடம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் இல்லீகலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அது சம்மந்தமாக யார்கிட்ட பேசணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்னோட ஹஸ்பண்டுக்கும் சீக்கிரமாக இந்த ஹாஸ்பிட்டல்லையே சர்ஜரி பண்ணி அவர் உயிரை காப்பாற்றிடலாம். அதுக்காக தான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்டேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுங்களா? ஒருவேளை போலீஸாக இருக்குமோ? என்ன மேடம் என்னென்னமோ பேசுகிறீங்க? இங்கே அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கலை. உங்களுக்கு யாரோ தப்பாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு யார்ட்டையும் கேட்டுட்ருக்காதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரலங்க. நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். அப்படிலாம் இங்கே எதுவும் நடக்கலை மேடம். எல்லாமே லீகலாக தான் நடக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் மேடம்.